ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து equation of straight line, finding the equation of straight line தான். ஆனால் வந்து with the help of them geometrical figures. இங்கே பார்க்க போகிறது வந்து triangle பேஸ் பண்ணி, triangleல median கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, vertices of the PQR கொடுத்துட்டாங்க. P வந்து 2,1 minus 2,3 is a cube and the coordinate R is 4,5. So இப்போ என்ன question கேட்டிருக்காங்கன்னா, find the equation of the median through the vertex R. ஸோ மீடியன் அப்படின்னாங்கிற டேர்ம் முதல் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சம் வந்து நம்ம செய்ய முடியும். இப்போ நம்ம வந்து ஃபிகர் ட்ரா பண்ணலாம். நம்மளா வந்து அதாவது நம்ம பாயிண்ட்ஸை வந்துட்டு கிரிட்ல பிளாட் பண்ணாம சும்மா வந்து நம்ம ரஃப் ஃபிகரா நம்ம போடுவோம். இதை வந்து பீன்னு செட் பண்ணிக்கிறேன், இதை கியூன்னு செட் பண்ணிக்கிறேன், இதை ஆர்ன்னு செட் பண்ணிக்கிறேன். இப்போ மீடியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து இப்போ ஆறுன்னு எடுத்துக்கிட்டா ஆறுங்கிற வெர்டெக்ஸ்ல இருந்து பிக்யூங்கிற லைனை பாதியா கட் பண்றது தான் மீடியன் அப்படிங்கிற அந்த லைன். மீடியன் இஸ் a straight line which cuts the side of the triangle into two equal sides with the help of எந்த வெர்டெக்ஸ்ல இருந்து with the help of the vertex opposite vertex to the side. அந்த சைடுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு லைன் வந்து அந்த சைடை ரெண்டா கட் பண்ணுது. அந்த லைனுக்கு பேர் தான் மீடியன். ஸோ அந்த லைனை எப்படி ட்ரா பண்றோம்? இந்த மாதிரி ட்ரா பண்றோம். இப்போ ட்ரா பண்ற இந்த பாயிண்டை எம்ன்னு செட் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டா சரிசமமா கட் பண்ணணும்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? PQவோட மிட் பாயிண்ட் தான் எம்ன்னு அர்த்தம் ஆயிடுதான். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அ எம். ஸோ அது என்ன ஃபார்முலா? x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2. Okay, so m is equal to pq தான் எடுக்கிறோம். இங்க வந்து pங்கிற p q, midpoint of the points p and q அதான் கண்டுபிடிக்க போறோம். x1 ஓட வேல்யூ என்னன்னா 2, x2 ஓட வேல்யூ -2 and y1 ஓட வேல்யூ 1, y2 ஓட வேல்யூ 3. So this is 0, 4 by 2 வந்து 2. Midpoint வந்து 2 தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, the equation of the line from midpoint and R. So 4, 5க்கும் 0, 2க்கும் 4, 5, 0, 2. 4, 5 அப்படிங்கிறது என்னது? R ஓட பாயிண்ட். ஸோ ஆருக்கும் மிட் பாயிண்ட்டுக்கும் ஜாயின் பண்ணி வரக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் தான் மீடியன் அப்படின்னு வந்து போன டயக்ராம்ல தான் பார்த்தோம். இந்த மீடியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி வரக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். y2 minus y1 divided by x2 minus x1 equal to y2 is 2, y1 is 5 and x2 is 0, x1 is 4. -3 minus 4 equal to 3 by 4. Okay. Okay. Then y is equal to mx plus 3. அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஃபர்ஸ்ட் r பாயிண்ட் எடுத்துக்கலாம். r பாயிண்ட்டை வந்து நம்ம x க்கு பதிலாக y க்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ 5, 3 by 4 into 4 plus c. So 5 equal to 3 plus c. So c is equal to 2. So the straight line என்னவா இருக்கும்? y is equal to 3 by 4 plus 3 by 4x plus c ஓட value is 2. ஸோ இப்போ வந்து நம்ம வேற என்ன மாதிரி எழுதலாம்? 4y equal to 3x plus 2 அப்படியும் மாற்றி எழுதலாம். ஸோ 3x minus 4y plus 2 equal to 0. This is the equation of the median through the point R. ஸோ இப்போ என்ன ஸ்டெப் பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்? அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் அந்த எந்த லைன்ல இருந்து அந்த எந்த வெர்டெக்ஸ்ல இருந்து அந்த லைன் பாஸ் ஆகுதோ அந்த வெர்டெக்ஸை வச்சு எப்பயும் போல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஸோ இதில் நம்ம புதுசாக நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய டேர்ம் என்னன்னா மீடியன் அப்படின்னா என்னங்கிறது. மீடியன் அப்படின்னா ஒரு சைடு எடுத்துக்கணும், அந்த சைடை ரெண்டாக கட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வந்து அந்த சைடோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து வருது, அந்த லைனுக்கு பேர் தான் மீடியன். ஓகே, ஓகே, தேங்க்யூ.